இன்னும் எவ்வளவு நாட்கள் நீடிக்கும்? ஆசிய நாடுகளில் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய நிலையில் இதற்கு என்ன காரணம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் இருந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இப்போ இந்த தமிழகத்துல வெப்ப அலை இன்னும் எவ்வளவு நாட்கள் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு? அதே போல இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு 3-4 நாட்களுக்கு நம்ம வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி அது போல, அதாவது 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக இருக்கிற மாதிரி தான் வானிலை படிவங்கள் காட்டுது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடல் ஒட்டிய பகுதிகள், அதாவது ஒரு கடற்கரையிலிருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற பகுதிகள் கடல் காற்று ஓரளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். பட் உட்புற பகுதிகள் எல்லாமே, அதுலேருந்து உட்புற பகுதிகள் எல்லாமே வந்து வெயிலின் தாக்கம் அடுத்த ஒரு 4-5 நாட்களுக்கு இருக்கக்கூடும். பரவலாக நம்ம 40-41 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் உட்புற பகுதிகளை பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட் அந்த மாவட்டங்கள், வட உட்புற தமிழகம், மேற்கு தமிழக பகுதிகள், கரூர், திருச்சி, நாமக்கல் மற்றும் சேலம், ஈரோடு மாவட்டங்களில் நம்ம வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். இப்போ சென்னையில இன்னும் இந்த வெயிலோட தாக்கம் எவ்வளவு நாள் இருக்கும்? குறிப்பா சென்னையில நம்ம டெம்பரேச்சர் ஒன்னா இருந்தா கூட அந்த ஃபீல்ஸ் லைக் ரொம்ப இங்க அதிகமா இருக்கும். இதனால இன்னும் அசௌகரியங்கள் அதிகமா இருக்கும். ஸோ சென்னையில எவ்வளவு நாட்கள் இந்த நிலை நீடிக்கும்? சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கடல் காற்று ஓரளவுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும், இப்போ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கடல் காற்று வந்து அதிகபட்ச வெப்பநிலையிலேருந்து ஒரு 2 டிகிரி வரைக்கும் தான் குறைச்சிருக்கு. 38-39 இருந்ததா 37 அந்த அளவுக்கு தான் குறைச்சிருக்கு. ஆனால் ஈரப்பதம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது கடல் காற்று இருந்தோடனே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஆகுதுன்னா 37 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கிறப்ப ஒரு 65% வரைக்கும் ஈரப்பதம் போச்சுன்னா நம்ம உணரக்கூடிய வெப்பநிலை 45-46 வரைக்கும் போயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து உட்புற பகுதிகளில் மக்கள் என்ன வெப்பத்தை அனுபவிக்கிறாங்களோ கிட்டத்தட்ட அதே அளவு வெப்பத்தை அனுபவிக்கிற மாதிரி தான் நம்ம உடம்பும் உணர்ந்துட்டு இருக்குது. அது இது வந்து தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த கடல் காற்று வந்து கொஞ்சம் வலுவில்லாமலே தான் இருக்கும் வரக்கூடிய நாட்கள். அதனால வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த உணரக்கூடிய வெப்பநிலைங்கிறது வந்து நம்ம வந்து அடுத்து ஒரு 45 நாள் 2 மாசத்துக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து தென்மேற்கு பருவமழை தூங்கினதுக்கப்புறம் சாயங்கால வேலையிலையும் நமக்கு கடல் காற்று வலுவில்லாமல் தான் இருக்கும். அதனால சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் அடுத்த ஒரு ஓரிரு மாதங்களுக்கு இருக்கும். இப்போ இந்தியா மட்டும் இல்லாம இந்த ஆசிய நாடுகள்ல ஒட்டுமொத்தமாவே பார்த்தோம்னா இந்த ஆண்டு இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, டெம்பரேச்சர் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஒரு ஆசிய நாடுகள் எல்லாமே இந்த பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பெசிபிக் பெருங்கடல், அதாவது டிராபிக்கல் வார்ம் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் ஆப்பிரிக்காலேருந்து மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து பூமியிலே மிக வேகமாக வெப்பமடையக்கூடிய ஒரு கடல் பகுதி தான் வந்து இந்த பகுதியாக பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இதனால என்ன ஆகுதுன்னா இந்த வேகமாக வெப்பம் அடைகிறது ஒன்று, அதிக வெப்பம் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கிறதும் ஒன்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வங்கக்கடல் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 31-32 டிகிரி வரைக்கும் கடல் வெப்பம் சில பகுதிகளில் இருக்குது. ஸோ கடல் வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனை சுற்றியுள்ள நிலப்பரப்பிலும் அதன் பிரதிபலிப்பு நம்ம பார்க்கக்கூடிய சூழல் வரும். அதை தான் வந்து நம்ம வந்து தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியான்னு தொடர்ந்து அந்த இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பல இடங்களில் நம்ம வந்து வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக பார்க்குறோம். நம்ம இந்தியாவில் மட்டும் 45-46 டிகிரி பார்க்கலாம், மயன்மார்லையும் 45-46 டிகிரி பார்த்துட்டு இருக்கோம். பிலிப்பைன்ஸில் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு அங்கே வெப்பத்தின் தாக்கம் பார்க்குறோம். ஸோ இந்த இந்திய பெருங்கடலும் அதனை ஒட்டியுள்ள பசிபிக் பெருங்கடல், பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கிற அந்த இரண்டு பெருங்கடல் பகுதிகளிலுமே வந்து வெப்பம் மிக வேகமாக வந்துட்டு இருக்கிறதுனால தான் வந்து அதன் பிரதிபலிப்பாக நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் இந்த இனி வரக்கூடிய ஆண்டுகள்லயும் இதே மாதிரிதான் சொல்லுமா, இல்ல இதை விட மோசமான ஒரு சூழலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கும் நம்ம தள்ளப்படுவோமா? இதுல என்ன நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குன்னா 2015 வந்த ஒரு பெரும் எல்னினோக்கு அப்புறம் வந்த ஒரு கோடைக்காலம், அது வந்து மிக கடினமான கோடைக்காலமா தென்னிந்திய தீபகற்ப பகுதியில் இருந்துச்சு. 2016க்கு அப்புறம் இப்போ 2023க்கு வந்த எல்னினோக்கு அப்புறம் 2024 இந்த கோடைக்காலம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2016ல் உச்ச நிலை அடைந்த பல இடங்கள்ல இந்த ஆண்டு நம்ம வெப்பநிலையை தாண்டிட்டோம். ஸோ வரும் நாட்களில் இந்த மாதிரி ஒரு வலுவான எல்னினோ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய கோடைக்காலமும் இதே மாதிரி மிகவும் கடினமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு
கேள்வி இப்போ எழுது. அதனால வந்து நம்ம நிச்சயமா அதற்கு ரெடியா வந்து ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன்.